शिवदनयवरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परस्निवगन्धं मुत्करं मोदकेन अरुणकुष्मव्यालालम्बोदरं दं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि. நம்ம இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி 30/12/2024, அதாவது இந்த வருஷ கடைசியில் புது வருஷம் ஆரம்பிக்க போகிறது. ஸோ இதில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 30/12/2024 28/1/2025. ஏன் சுக்கிரனை மெயினாக பார்க்குறோன்னா, சுக்கிரன் ஒருத்தருடைய சுக்கிர தசை அடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருடைய லைஃப்பில் பலவிதமான விஷயங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். பொதுவாக திருமணம், குழந்தை பாக்கியம், அது மாதிரி வேலை, வீடு, வாகனங்கள், இதெல்லாத்துக்கும் அவர் தான் காரணமாகிறார். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடாக இருக்குது. இது ஒரு காற்று ராசி. அதனால் உங்களுக்கு எப்போவுமே இரட்டை மனநிலைமை இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு அவுட் பர்ஸ்ட் ஆகிடுவீங்க. எல்லாத்தையும் பொறுமையான ஆள் தான். திடீர்னு நீங்கள் கோவப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிதுனராசி அன்பர்கள் பொதுவாக இன்னொருத்தவங்க சொல்கிறது கேட்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்லும்போது ஆனால் ஒரு புள்ளி வச்சா கோடு போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இதை கோடு போட்டால் ரோடு போட்டுருவீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி எல்லாத்தையும் டெவலப் பண்ணக்கூடிய நாலெட்ஜ் உள்ளவங்க, எதையுமே டெவலப் பண்ணக்கூடிய நாலெட்ஜ் உள்ளவங்க. அது மட்டும் இல்லாமல் பல சமயங்கள் பொறுமையாக இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு கோவம் வந்துட்டுனா தாங்க முடியாது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணிடுவீங்க. மனசு பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்த போதிலும் நீங்கள் எல்லார்ட்டையும் இனிமையாக பேசி வாழ்க்கையில் எல்லாரையும் அனுசரித்து நீங்கள் வழுக்கி கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு மிக நல்ல திறமைகள் இருக்குது. ஆனால் பல காலங்களாகவே நீங்கள் இந்த முன்னேறிடுவோம், அந்த முன்னேறிடுவோம், இப்போ பண்ணிடுவோம், அப்போ பண்ணிடுவோம்னு சொல்லி வாழ்க்கையை நோத்திட்டு வருவீங்க. பல காலகட்டங்களில் வாழ்க்கையில் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதுக்கே சான்சஸ் இல்லாமல் இருக்கும். காரணம் என்னென்னா, வரிசையாக வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானத்தை தாண்டியே வருது. குரு தொழில் ஸ்தானம் தாண்டி வந்தார். இப்போ ராகு இருக்கார். அதே மாதிரி இப்போ அடுத்து சனி வரப்போகிறாரு. ஸோ அதனால் வேலை பார்க்குறது இதில் தசாபுத்திகள் நன்னா இருந்தால் மட்டும், அந்த கிரகங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகம் நன்னா இருந்தால் மட்டும்தான் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டுக்கு வராரு. இவர் 5வது வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார். இவர் 9ஆம் வீட்டுக்கு வர்றதுனால பாக்யஸ்தானம்னு பேர். அதனால் சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் புதுசாக, அதுவும் மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் சனி பெயர்ச்சி வேறு வருது, ராகு வேற மாற போகிறாரு. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகிறது. ஜென்மத்துக்கு குரு வர போகிறாரு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் நடக்க போகிறது. இதுக்கு உங்களுடைய தசாபதியும் ஒத்துழைக்கணும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இப்போ கோச்சார ரீதியாக 9ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த சுக்கிரன் மனசில் புது புது ஐடியாஸ் கொடுப்பார். உங்கள் ஐடியாஸே மிக நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் பல பேர் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு. பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உங்களுடைய திறமைகளை மட்டும் வச்சு சர்வீஸ் ஓரியன்டாக பொது சேவை இல்லை. நீங்கள் இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்காருன்னா, அவர் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அது தனியாக ஒரு கடை வச்சு அவர் எலக்ட்ரிக்கல் 4 பேருக்கு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த உங்களுடைய திறமை என்னவோ அதை வச்சு சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்கள் பண்ணும்பொழுது வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றிகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களை 7ஆம் இடத்துக்கான அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 12ல் இருக்கிறதுனால பல பேருக்கு திருமண காரியங்கள் எல்லாமே தள்ளி போயிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். நல்ல இடத்துல நடக்கும். நல்ல திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையும் உயர்வாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு மிக நல்ல வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும். ஒரு சில விஷயங்களை நம்ம பொறுமை காத்து பண்ணுறது தான் நல்லது. இப்போ வேலை அப்படின்ற விஷயத்துல தான் இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். வேலை பார்க்குறவங்க, தொழில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே மிக நல்ல காலகட்டமாக இருக்க போகிறது. அதுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடியது இந்த மாதம். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பாக்கியஸ்தானத்துக்கு வரதுனால புது தொடர்புகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பல பேருக்கு நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதாச்சும் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதம் அந்த மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்கணும், ப்ரமோஷன் கிடைக்குமா
அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு மேலதிகாரிகள் மாற்றலாகி வேற புது மேலதிகாரி வந்து உங்களுக்கு அந்த ப்ரொமோஷனுடைய வாய்ப்புகளும் இல்லை வேலையில் வந்து உங்களுக்கு இருந்த சிரமங்களும் குறையறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்குது. இந்த காலம் வந்து உங்களுக்கு அடித்தளம் அமைக்கிறதா இருக்குது. குடும்ப பெண்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து உடல்நிலை கோளாறுகள் இருக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்க நீங்கள் வந்து உங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலையை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இந்த மாதம் உங்களுடைய அம்மாவுக்கு வந்து தாய் வழியில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, தொடர் மருத்துவங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டரை காமிச்சு அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை செஞ்சிங்கன்னா அது கரெக்டாக பார்த்துட்டே வந்திருந்தீங்கனால அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து வீட்டில் குடும்பத்தோட வந்து பல பேருக்கு வந்து மீனராசி அன்பர்கள் குடும்பம் வந்து பிரிஞ்சு, நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போனதுனால பிரிஞ்சிருக்கலாம், இல்லை வேறு தூர இடங்களில் வேலை பார்க்குறதுனால பிரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டினா ஒரு 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரிஞ்சிருக்கலாம். ஸோ எப்படியோ ஏதாச்சும் ஒரு பிரிவு வந்து இந்த காலகட்டங்களில் நடந்துன்னு இருக்கும். அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. இந்த வருஷம் 5ஆம் மாதத்துக்கு மேலே பண்ணிக்கலாம். அந்த பிரிவாக இருக்கக்கூடியவங்க கூட இப்போ இந்த மாதம் வந்து ஒகேஷன் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நீங்கள் வெளியில் போகிறதுக்கு, ஒகேஷன் எங்கேயாச்சும் வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் திரும்ப வந்து இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் சுக்கிரன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அருள போகிறாரு. இந்த ராசிக்கு அதிதேவதை புதன் அப்படின்றதுனால நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறது மிக மிக நல்லது. லக்ஷ்மி அப்படின்றதே சுக்கிரனை தான் குறிக்கும், சுக்கிரன் தான் இது பண்ணுவார். அதனால் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் வணங்குறது இந்த மாதத்தில் மிக நல்ல பலன்களை உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு அதனால நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறத விடாமல் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதி. அதனால் இது வரைக்கும் தடையாக இருந்ததெல்லாம் விலகி உங்களுக்கு லாபமான நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1. 2வது வந்து ராகு வந்து உங்களுக்கு 10வது வீட்டில் இருக்கார். அந்த 10வது வீட்டில் இருக்கிற ராகுனுடைய நட்சத்திரம் சுக்கிரன் பயணிக்க போகிறாரு. அதனால் வேலை சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு உயர்வு ஏற்படும். அதில் ஏற்கனவே மேலதிகாரியோட பிரச்சனை இருந்ததுன்னா அவர் மாறி வேறு புது மேலதிகாரி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து வேலை உத்தியோகம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மாதிரி மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது சான்சஸ் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து குருவுடைய நட்சத்திரத்தை பயணிக்கிறார். குரு 7க்கு அதிபதி 10க்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து 12வது வீட்டில் இருக்கார். அதனால நான் சொன்னேன், வேலை மாற்றங்கள் நடக்கலாம், வெளிநாடு போகலாம், தூரதேசங்களில் இருக்கலாம், குடும்பத்தில் வந்து. ஆனால் இந்த மாதம் வந்து நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு இல்லை வீட்டு நிகழ்ச்சிகள் இல்லை பொங்கல்லாம் வரப்போகிறது இல்லையா, அது அந்த காரணங்களாக இருக்கலாம். இல்லாட்டினா குடும்பத்தில் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் நடக்கலாம். இல்லாட்டினா ஒகேஷன் கிடச்சி அந்த ஒகேஷன்ஸில் நீங்கள் 4 இடங்களுக்கு சுற்றுலா பயணங்கள் போகலாம். அதனால் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த மாதம் மிக நல்ல மாதமாக இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான செய்தியாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல பலன்களை கிடைக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.